ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன், சமீப காலமாக திமுக அரசு வெவ்வேறு நபர்களை வெவ்வேறு விதமாக வந்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூபர்களை வந்து முடக்கிற வேலையை செய்யுது திமுக அரசு. அது டிக்ளேர் ஆகுது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூட்டுன்ற மாதிரி இருக்குது. இப்போது வந்து தமிழா பாண்டியன் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், அவர் ஒன்லி கன்வீனியன்ஸ் மட்டும் தான் வாங்குவார், அவர் காசு வாங்கி பேசுகிறது கிடையாது. சில நேரத்தில் எக்ஸாகரேட் பண்ணி கூட சில விஷயங்கள் அவர் சொல்லக்கூடியதாக கூட இருக்கலாம், ஆனால் அடிப்படையில் உண்மை இல்லாமல் பேச மாட்டார். சமீபத்தில் கூட ஒரு நேர்காணலுக்கு வந்து அவர் கூப்பிட்டு ஒரு சார்பாக பேசணும்னு சொன்னதுக்கு அவரால் முடியாது சொல்லிட்டார். அவருக்கு ஏகப்பட்ட மிரட்டல் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது சார். இப்போ எனக்கு கூட இருக்குது, மிரட்டல் இருக்குது, உருட்டல் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் வேறு. ஆனால் திமுக அரசை எதிர்த்து பேசுனாங்கன்னா அவங்கள எப்படியாவது ஏதாவது ஒரு ரூட்டில் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு போடுறது, முடக்கிறது, இந்த வேலையை செய்யும்போது இயல்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 2 மாதமாக நான் சொல்கிறேன், இப்போ எலெக்ஷன் நெருக்கத்தில் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 30-40 யூடியூப்கள் வந்து 30 யூடியூப் மேலேயே வந்து போயிருக்கு. மேலே இருக்கும் கண்டிப்பாக ஒரு 40 யூடியூப்கள் வந்து அதிமுக பக்கம் போயிருக்கு. எதுக்குன்னா ஏதாவது ஒரு பக்கம் இருக்கணும், இல்லை இப்படி இருக்கணும், நான் அப்படி இருக்குன்ற மாதிரி போயிட்டு இப்போ வந்து திமுக தாண்டி வந்து இப்போ அதிமுக சைடில் வந்து அந்த ஐடிவிங்கில் போயிருக்கிறது எனக்கு தெரியும். நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் அழைப்பு கொடுத்து இந்த மாதிரி திமுக அரசு இருந்தால் நான் அந்த வேலையை வச்சுக்கிறதே கிடையாது. இதுக்கெல்லாம் வேற ஆள். நான் எனக்கு வந்து கேட்டால் 360 டிகிரியில் நான் எதிர்த்தும் பேசுவேன், நல்லது செய்தால் ஆதரிச்சும் பேசுவேன். நான் கமிட் ஆகிறதுக்கு விருப்பம் இல்லைன்றது நான் டிக்ளேர் பண்ணி சொல்லியிருக்கிறேன்.